வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பேசப் போற படம் மாதராசி. இது உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்த படமா? இல்ல பார்த்துட்டு மறக்கிற மாதிரி சாதாரண படமா? வாங்க விரிவா பேசலாம். படம் ஆரம்பமாதான் வில்லன் அறிமுகத்தோட. லாரி, துப்பாக்கி, சண்டை எல்லாம் சத்தமா இருந்துச்சு. ஆனா நிஜமா நம்புற மாதிரி இல்ல. டைட்டில்யும் ஹைப் தர வேண்டிய இடத்துல இல்லாமல் குழப்பம் இருக்கும் நேரத்துல போட்டிருக்காங்க. ஹீரோ அறிமுகப் பாடல் ஸ்லாபாலா, நல்ல கூத்து, ஆற்றல், வேற லெவல் ஃபீல். ஆனா அவனோட கதையோ தன்னையே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவன், ஆனா எப்படி செய்வது கூட தெரியாதவன். மனநலம் சரியில்லாதவன் மாதிரி காட்டினாங்க. ஆரம்பம் சுவாரஸ்யமா இருந்தாலும் அதைச் சொல்லுற விதம் ரொம்ப கடுமையா இருந்தது. அம்மா பேசும் தொலைபேசி காட்சியே நகைச்சுவையா மாற்றியிருந்தது, பாதிக்கிற மாதிரி இருந்தது. ஹீரோ பாடல்களில ஆற்றல் கொடுத்தார், ஆனா கதாபாத்திரத்தில் சீர்மை இல்ல. காவலர் ஒருத்தர் வந்து மனநலம் சரியில்லாதவனை புரிய வைக்க முயற்சிப்பது தர்க்கத்துக்கே பொருந்தல. ஹீரோயினுக்கு ஆரம்பத்தில் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருந்தாலும் இடைக்குள் வீணாயிட்டாங்க. இடைவேளை காட்சி வில்லனுக்கே ஹீரோயின் பற்றிய ரகசியம் சொல்லுறது சுண்டிக்கொண்டு போச்சு. வில்லன் ஆரம்பத்தில் வலிமையா தோன்றினாலும் முடிவு வரை அவனோட முடிவுகள் எல்லாம் சிதறிப்போன மாதிரி இருந்தது. ஹீரோ ஆயுதங்களை அழிக்கும்போது வில்லன் அப்படியே பார்த்துக்கொண்டே நிற்பது தர்க்கமே இல்லே. சண்டை காட்சிகள், துணியில் தொங்கிப் பாய்வது, கட்டிடத்திலிருந்து குதிப்பது எல்லாமே புனையலாக இருந்தது. கேமரா வேலை சராசரி, குறையும் இல்லே, சிறப்பும் இல்லே. பாடல்கள் ஹீரோ அறிமுகத்துக்கு ஆற்றல் தந்தது. பின்னணி இசை சில இடங்களில் காட்சிகளைத் தாங்கிச் சென்றது. மொத்த கதைக்கு வந்துட்டோம்னா, மாதராசி படத்தோட கோர்தான் காதல் டோட். ஆனா அதுதான் சரியா ஒர்க் ஆகல. இது தான் படத்தோட பெரிய ஃப்ளா. லவ் சீன்ஸ்க்கு கிளிக் ஆகாததுக்கு காரணமே இதுதான். வாசதியா பார்த்தா இந்த கதையில காதல் கிடையாது. சிவ்கார்த்திகேயனுக்கு காதலிக்கிறது அவங்க ஆணுக்கு இல்ல. அவன் மனசுல ஃபேமிலி வாய்ட் இருக்கே, அதை ஃபில் பண்ணுற மாதிரிதான் அவளை பிடிக்கிறான். அதே மாதிரி அவனை பிடிச்சது அவனோட ஹெல்பிங்க்கு. இது காதல் இல்ல, அட்மிரேஷன். மேலும் ரொம்பவே ஆன ஆங்கிள் ஒன்று இருக்கு. நீங்க சிந்திச்சுப் பாருங்க. ஒருத்தரின் ஃபேமிலி மெம்பர் சாலையில ப்ளீடிங் ஆகிறாங்க. அந்தவை கையாள முடியாத மனநிலையில இருக்கிற ஒரு மனிதனிடம் நீ வாழ்க்கை முழுக்க இதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு வாழணும் எதிர்பார்ப்பது என்னமோ? இது காதல் இல்லே, வேற லெவல் டோர்ச்சர்தான். அதனாலே நானே சொல்றேன், இங்கவுக்கு மென்டல் கவனிக்காத ருக்மணிதான் இந்த கதையோட உண்மையான வில்லன். இதைத்தான் டிரெக்டர் லவ் காட்ட முயற்சிச்சிருக்கார். ஆனா அதே காதலுக்கு கொடுக்காம கன் கல்ச்சர், அண்டர்வேர்ல்ட் பொலிட்டிக்ஸ் மாதிரிக்கு கொடுத்திருந்தா பதம் இன்னும் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். கனெக்ட் ஆயிருக்கும். அதனாலதான் முடிவில இந்த காதல் போர்ஷன்ஸ் சரியா கிளிக் ஆகலே. பாக்கி சீன்ஸ் இருந்தாலும் படமோட மையக்கரு நழுவிச்சு போச்சு. அதனாலேதான் ஜஸ்ட் another மூவி மாதிரி தோணிச்சு. மதிப்பெண் 3/5 பொதுமக்கள், 3/5 சினிமா ரசிகர்கள், மொத்தம் 6/10. சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய ரிவ்யூ. உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேற லெவல் எனர்ஜி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவில் சந்திப்போம். அதுவரை இனிமையோடும் அன்போடும் நான் தான் உங்கள் ஷீலா.